ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூர்யா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அந்த சிங்கப்பூர் ஃப்ளையர் ஹோட்டல்லேருந்து நேராக கார்டன் பை த பே அப்படின்னு சொல்கிற ஒரு கார்டனுக்கு போக போகிறோம். பின்னாடி இருக்கிற அந்த கண்ணாடி மாளிகை தான் அது. 2 கண்ணாடி மாளிகை தெரியும் பாருங்கள், அங்கே தான் போக போகிறோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த கண்டினியூட்டி புரியும். அந்த கார்டன் உள்ளே நான் போகும்போது ஒரு சில விஷயம் சொல்கிறேன். அது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. சிக்னல் இப்போ அங்கே வாக்கிங்க்கு சிக்னல் போட்டுறது அவங்க தான் போகணும். குறிப்பிட்ட ஸ்பீடு தான் போகணும், ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகக்கூடாது. தேவையில்லாமல் அதேமாதிரி ஹார்னெல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஹார்னை சத்தம் சிக்னல் நம்ம ஊர்லலாம் போட்டு கீன்னு ஹார்ன் அடித்துன்னு இருப்பாங்களா, அது மாதிரிலாம் இருக்காது. சிட்டி முழுவதுமே பயங்கர டெக்கரேஷனாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பார்க்குக்குள்ளே என்ட்ரி ஆன மாதிரி இருக்கும். சிங்கப்பூரில் என்ட்ரி ஆனது எல்லா ரோடுலேயும் பார்த்திங்கன்னா மரம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கும், ட்ரீஸ் இருக்கும், சின்ன சின்ன செடிஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், மேலே மாடி மேலே செடி வச்சு வளர்க்குறாங்க பாருங்கள். வெறும் மாடி மேலே மட்டும் கிடையாது, நடுவில் ஏதாவது ஒரு பாலம் போகுது இல்லை ஏதாவது பிரிட்ஜு போகுதுன்னா கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுலேயும் செடி இருக்கும். மரம் செடி கொடின்னு எல்லா இடத்துலையும் இயற்கை நிறைஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் ரொம்ப ஹாட்டு தான். ஆமாங்க, வெயில் கொஞ்சம் அதிகம்தான் சென்னையோட. நான் சிங்கப்பூர் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வர வரைக்குமே பெக்கர்ஸு அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குகிற மக்கள்னு யாரையுமே நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச நிறைய இடம் சுற்றி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை, யாருமே கையேந்தியே வரல. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி ரோட்டில் குப்பைங்களே எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் பார்க்கல. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது, ரொம்ப சுத்தமாக இருந்தது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரோட்டில் குப்பை போட்டிங்கன்னா ஹெவியாக ஃபைன் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா தெரியும், சுற்றி பார்க்குற இடத்துல நிறைய குப்பைங்க போட்டு வச்சுருவாங்க. பிளாஸ்டிக் கவரு, பாட்டில்ஸு, அது இதுன்னு நிறைய கொட்டி வச்சுட்டு கிடக்கும். அங்கே போட்டு வச்சுருப்பாங்க சாக்லேட் கவரு, ஸ்நாக்ஸ் கவர்னு. பட் அது மாதிரி எதையுமே எங்களால் பார்க்க முடியல. அங்கே பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக இருக்கும். எல்லாமே உயரமான பில்டிங்காக நிறைய இருக்கும். குட்டி குட்டி பில்டிங்லாம் நிறைய இருக்காது அங்கே. நான் ரொம்ப லாங்கில் எடுக்கிறதுனால ரொம்ப சின்ன பில்டிங் மாதிரி தெரிஞ்சு பார்க்குறது. பார்த்துக்கிட்டே வாங்க. நான் அங்கே கார்டன் பை த பே
அந்த ஏரியாவுக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. ரீச் ஆகிட்டோம் கார்டன் பை த பே பார்க்குக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்ம சிங்கப்பூர்னு போட்டால் ஒரு சில விஷயம் இன்டர்நெட்டில் வரும்னு சொல்லியிருந்தல, அது மாதிரி இந்த பில்டிங் வரும். கண்ணாடி மாளிகை, 2 கண்ணாடி மாளிகை ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். அது உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸு, அதேமாதிரி ஃபாரஸ்ட்டு மாதிரி செட்டு அப்படி எக்கச்சக்கமாக பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்து ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். ஸோ இந்த அளவுலாம் மனுஷன் வந்து யோசித்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன கிரவுண்டு கொடுத்தீங்கன்னா அந்த கிரவுண்டுக்குள்ளே என்னென்னலாம் ஒரு இயற்கை இல்லாமல் செயற்கையாக உருவாக்க முடியுமோ, இயற்கை வந்து மரம் செடி கொடிகள் இயற்கை செட்டிங்கு அதையே எப்படி செட்டாக போட்டு உருவாக்க முடியுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க இவங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ விஷயம் நேச்சுரலாகவே இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். இதாங்க என்ட்ரன்ஸு.
உள்ளே வந்துட்டோம். இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா நைட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும். ஃபுல்லாக லைட்டு ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கும். உள்ளே போகிறோம். அந்த கண்ணாடி மாளிகை சொன்னல, அந்த கண்ணாடி மாளிகை தான். ஸோ சிங்கப்பூர் டூரிசம் போட்டிங்கன்னாவே அது கண்ணாடி மாளிகை 2 வரும். ஸோ அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். ஆனால் அது உள்ளெல்லாம் பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு செட்டிங்கில் யோசித்து பண்ணியிருக்காங்களே அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். நேரில் போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஒரு இயற்கையாக ஒரு மலை உருவானா எப்படி இருக்குமோ அதுமாரி செயற்கையாக ஒரு சின்னதாக குட்டியாக அது வந்து இவங்க அழகாக செட்டு மாதிரி போட்டு சூப்பராக உருவாக்கியிருக்காங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கக்கூடிய இடமா இருக்கும் அது. உள்ளே வந்துட்டோம். இங்கே தான் டிக்கெட் கவுண்ட்ரு. டிக்கெட் வாங்கிறதுக்கு நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க. ஆல்ரெடி எங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டாங்க. நேராக உள்ளே தான் போகிறோம். க்ளவுடு ஃபாரஸ்ட்டுன்றது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு செட்டிங்கு. இது உள்ள பாருங்களேன், மரத்தில் என்னென்ன செஞ்சு வச்சுருப்பாங்க பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக கல்லுன்னு நினைக்கிறேன். மரம் மாரி செய்து அது மேலே வந்து செடி நட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஒருவேளை ரொம்ப பழைய மரம் நைஸ் பண்ணி கல் மாரி ஆக்கி வச்சுருக்காங்களா தெரில. இது பாருங்கள், எறும்பு செட்டப்பு. மரத்தில் எறும்பு ஊர் தான் அந்த செட்டப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா மரத்தில் திருவள்ளுவர் மாதிரி ஒரு சிலை மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ரெட்டு கலர் எறும்பு. நெக்ஸ்ட்டு இது தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும், இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.